நல்ல தீர்ப்பை வழங்குவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, உண்மை என்னவென்று அறிந்து அதை அனைவருக்கும் சொல்வதற்காக வந்திருக்கின்ற எண்ணணி பேச்சாளர்களே, உண்மை என்னவென்று அறிந்தும் கூட நாங்கள் பொய்தான் சொல்வோம் என்று சொல்லி பல பொய்களை இந்த இடத்திலே பதிவு செய்து இன்னும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய எதிரணியினரே, குடும்பம் குடும்பமாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்க வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த குடும்ப அமைப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த குடும்ப அமைப்பு ஒரு பசியை போன்றது, ஹங்கர். ஒரு காலத்துல, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக டெய்லி ஒரு நாள் காலையில் இட்லி இருக்கும், வீட்டில் தோசை இருக்கும், ஒரு நாள் உப்புமா இருக்கும், ஒரு நாள் பொங்கல் இருக்கும், ஒரு நாள் காம்பினேஷனில் வேற இட்லி வடை பொங்கல் வடைன்னு வேற இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக எல்லாரும் வேலைக்கு போறதுனால காலையில் லைட்டான பிரேக்ஃபாஸ்ட், அதே சமயத்தில் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போறாங்க. முட்டையா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க, இல்லைன்னா சீரியல் சாப்பிடுறாங்க. இப்படியாக உணவு வகைகள் மாறி இருக்கிறதே தவிர பசி என்னைக்காவது மாறி இருக்குதா? நீங்க உண்மையை சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது போலத்தான் குடும்பம் கூட, குடும்ப அமைப்பு பல்வேறு பரிமாணங்களை சந்திக்கலாம், பல்வேறு பரிமாணங்களை, அது ஒரு வெஹிக்கல் மாதிரிங்க, ஒரு வண்டி மாதிரி. அது பல்வேறு பரிமாணங்களை கடந்து 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 செல்லலாமே தவிர பசி எப்படி மாறுவதில்லையோ அதே போல குடும்ப அமைப்பு என்னைக்குமே மாறாதுங்க, வலு இழக்காதுங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு குழந்தை உங்க முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா நீங்க சும்மா போயிருவீங்களா, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க பாப்பீங்களா? இல்ல, வசதியான பிள்ளையா இருந்தா. நடுவர்களே, ஒரு குழந்தை அழுகிற பொழுது நமக்கெல்லாம் என்ன வருதுங்க? ஒரு பதபதைப்பு வருகிறது இல்லைங்களா? ஒரு மனிதன் என்பவன் இயல்பாகவே ஒரு குழந்தை அழுவதை தாங்க முடியாமல் பதபதைத்து, அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றவங்க, மற்றவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அணு, அந்த ஜீன்ஸ்னு சொல்வாங்களே, அந்த அணு இந்த மனிதனுக்கு அவனுடைய காலம் காலமாகவே, ஜெனரேஷனாவே அவனுக்குள்ள ஊறி இருக்கிறதுங்க. மற்றவரை பார்த்து கொள்ள வேண்டும், கேரிங் இருக்குது இல்லையா? நான் கேர் பண்ணிக்கணும் யாரையாவது. நான் சோஷியல் அனிமலுங்க, நான் சும்மா ஒரு ஜடமோ, நான் அப்படி கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு, குடும்ப அமைப்பெல்லாம் விட்டுட்டு மனிதன் போய் தனியா ஏதோ காட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? எப்படிங்க குடும்பம் வலு இழக்கும்னு நீங்க சொல்லுவீங்க? என்னையா பேசுறீங்க நீங்க? பேசுறீங்க நடுவர் அவர்களே, நீங்கள் பேராசிரியர் தானே, நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்கல்ல உங்க மாணவர்கள் கிட்ட. நான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் கேக்குறேங்க. மே ஜூன் மாசத்துல நம்ம ஊர்ல ஸ்கூல்ல காலேஜ்ல நீங்க போனா இடம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. கிடைக்காது இல்லைங்களா? நடுவர் நல்லவருங்க, எப்பயும் உண்மைதான் சொல்லுவாரு. அப்படின்னா மே ஜூன் மாதங்களில் தன்னுடைய குழந்தையை ஒரு நல்ல ஸ்கூல்லையும் நல்ல காலேஜ்லயும் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் துடித்து கொண்டிருக்கிறார்களே, அப்போ குடும்பம் எப்படி செதஞ்சிரும் நீங்க சொல்வீங்க? இந்த கேரிங், என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணுங்க, சபையில் முந்தி இருப்ப செயல் தந்தை மகற்காற்று உதவின்னு சொன்னாங்களே, என்னுடைய மகன் அவையிலே முந்தி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் அவையிலே முந்தி இருக்க வேண்டும்னு நினைச்சு அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னைக்கு நம்ம ஊர் ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் இடத்துக்கு டிமாண்ட் குறையுதோ அன்னைக்கு சொல்லுங்க இந்த எதிரணியினரை, குடும்பம் வலு இழக்கும் என்று, குடும்ப அமைப்பு வலு இழக்கும்னு அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு வரைக்கும் நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். ஐயா, எதிரணியில இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலங்க. உங்களுக்கு மூணாவது கொஸ்டின் நடுவர் அவர்களே, கேளுங்க. பாரதியாரும் பாரதிதாசனும் எதை பற்றி பேசினார்கள்? பெண் சுதந்திரத்தை பற்றி பேசினார்களா, ஆண் ஆதிக்கத்தை பற்றி பேசினார்களா? பெண் சுதந்திரம் தான் பேசினாங்க. அப்போ ஒரு பேராசிரியராக இருக்கின்ற முருகையா சார் எப்படி ஆண் ஆதிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எனக்கு புரியலங்க. அதுவும் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு, கணவனும் மனைவியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ப
வேலையை பிரிச்சு செஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் காய்கறி வெட்டினா ஒருத்தர் வந்து அடுப்புல அதை போட்டு பொங்க வச்சு எதையோ ஒரு வெஜிடபிள் கறி பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ஒரு காலத்துல வந்து தாய் மட்டுமே பெண் மட்டுமே வீட்டில் சமைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை மாறி இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரதுனால அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே நீ இந்த வேலையை செஞ்சினா நான் அந்த வேலையை செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கின்ற காலத்திலே பெண் சுதந்திரம் அழகாக அதனுடைய சிறகுகளை விரித்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே குடும்ப அமைப்பு வருங்காலத்தில் வலு இழக்கும் என்று சொல்கிறார்களே, எப்படிங்க இது சரியா வரும்? இன்னைக்கு என்னை போன்ற இளைஞர்கள்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து நிறைய வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டோம் போனை. எதற்காக? வீட்டில் இருப்பவர்களுக்கு பேசுவதற்காக, இந்தியாவில் இருக்கிறவர்கிட்ட பேசுவதற்காக. அப்பனா இளைஞர்கள் எப்படி குடும்பத்தை மறந்து விட்டார்களா? இல்லையே. அப்ப குடும்ப அமைப்பு குலைஞ்சு போயிடும்னு சொல்றாங்களே, எப்படிங்க இது நியாயம்? நடுவர் அவர்களே, உங்களுக்கு அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க? நான் உங்களுக்கு இன்னைக்கு 4வது கேள்வி. அந்த பாவத்துக்கெல்லாம் இப்ப நான் தெண்டிக்கிறேம்மா. என்னை போன்ற இளைஞர்களை பார்த்த பிறகுமா இன்னும் எதிரணியினர் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு மாயமான முடிவிற்கு வந்து கட்டுப்பட்டு நான் வந்து பொய்யதான் பேசுவேன்னு என்னை மாதிரி இளைஞர்களை பார்த்த பிறகும் ஏன் அமர்ந்திருக்கிறார்கள்? அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது அவங்கள கேட்கணும், நான் சொல்ல முடியாதுல்லம்மா. நடுவர் அவர்களே, என்னுடைய தாய் 6 மணி நேரம் எனக்காக படித்தார்கள். நான் IAS எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். என்னுடைய அப்பா எனக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது தான் அவருடைய முழு நேர வேலையாக இருந்தது. அப்படின்னா ஒரு தாயும் தந்தையும் செதுக்கிய ஒரு குழந்தை நான் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியாவின் முதல் பார்வையற்ற வெளியுறவுத்துறை அதிகாரியாக மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் மட்டும் இல்லைங்க, என்னை போன்ற இளைஞர்கள், என்னை போன்ற பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்க எல்லாம் நாங்க எப்படிங்க இந்த குடும்ப அமைப்பை விட்டு என்னுடைய தாயையும் தந்தையையும் தியாகம் செய்து பார்த்தவர்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய குழந்தைகளை ஏதோ அந்த பக்கம் கடக்கட்டும், அதுங்க எப்படியோ போட்டோம் அப்படின்னு நாங்க போயிருவோமாங்க? என்னங்க பேசுறாங்க இவங்க எல்லாம்? விவரம் தெரியாம தான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு உலகத்திலேயே தான் சம்பாதித்த பணத்தை, ரெமிட்டன்சஸ் என்று சொல்வார்களே, தான் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புகின்ற மக்கள் வந்து இந்திய மக்கள் தான். இப்படியெல்லாம் அனுப்புறவங்க குடும்பம் எப்படியாவது போய் ஒழியட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு இது ஒரு 5வது கேள்வி. நடுவர் அவர்களே, நான் IAS ஆகணும்னு நினைச்சேங்க. ஆனா என்னால ஆக முடியல. என் குழந்தை IAS ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது ஒரு ஜெனரேஷன். இன்னைக்கு நான் எப்படி நினைப்பேன்னா, எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னுடைய ஜெனரேஷன்ல இருக்கவங்கள எப்படி நினைப்போம்னா, என்னுடைய குழந்தைக்கு என்ன பிரியமோ அது செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதனால் குடும்பத்திலே குழந்தைக்கு சுதந்திரம் அதிகமாகிறது, நாட்டிற்கு தேவையான ரிசர்ச் அதிகமாகிறதுங்க. நடுவர் அவர்களே, எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமும் காலத்திற்கு ஏற்ப நெளிந்து கொடுக்கும் பொழுது அது என்னைக்குமே நிலைச்சு நிற்குங்க. குடும்ப அமைப்பு எப்பொழுதும் காலத்திற்கு ஏற்ப பல்வேறு பரிமாணங்களை சந்தித்திருக்கிறதே தவிர எப்பொழுதும் குடும்பம் மாறியதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுக்கு கேரிங் என்கின்ற ஒரு ஜீன், நான் முன்பு சொன்னது போல அவனுடைய அணுக்களில் இருக்கின்றது. மனிதனுக்கு அன்பு தேவை, நிம்மதி தேவை, மகிழ்ச்சி தேவை, இவையெல்லாம் தரக்கூடிய குடும்ப அமைப்பு தேவை. இது இல்லாவிட்டால் மனிதன் இருக்க மாட்டான். குடும்ப அமைப்பு மனிதன் இருக்கும் வரை இருக்கும் இருக்கும் இருக்கும், அது வலு இழக்காது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.